no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. எஸ்ஐஆர் வேண்டுமா வேண்டாமா? எஸ்ஐஆர்ன்றது வாக்காளர் பட்டியல் திருத்தமா அல்லது வாக்கு திருட்டுக்காக நடத்தப்படுகிறதா? கடந்த பல ஆண்டுகளாக திமுகவை நான் உற்று நோக்கி கவனித்து பார்க்கும்போது திமுக எதையாவது ஒரு திட்டத்தை எதிர்க்கிறாங்கனாவே, ஒரு செயல்பாடுகளை எதிர்க்கிறாங்கனாவே அது தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தேவையான ஒண்ணுங்கிறத நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். அச்சமூட்டல சார், ஏன் இவ்வளோ கால அவகாசம்? ரொம்ப குறுகிய காலம், தேர்தல் நெருங்கி வருது, இன்னும் மழை பருவ காலங்கள். இது இந்த 2 மாசம் அப்படி இருக்கும். நீங்க ஜனவரியில இது ஒட்டுமொத்தமா வெளியிட போறீங்கன்றீங்க. மழை பருவ காலத்துல தானங்க உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு இத்தனை கேம்ப் ரன் பண்றீங்க. அப்பெல்லாம் மழைக்காலம் பருவ காலம்லாம் இல்லையா? அப்பெல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும்னா அன்னைக்கு மழை பூரா நின்றுச்சா? சிஏஏல என்ன பொய் பிரச்சாரம், என்ன பொய் கேம்பெயின் பண்ணாங்களோ மக்கள் மத்தியில கரூர்ல ஸ்டாம்பீட்ல பொருளை கலப்புறீங்க, வதந்தி பேசுறீங்க, பொய் பேசுறீங்களாம் தூக்கி உள்ளார வைங்கன்னு உள்ளார வச்சாங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி மக்கள் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. ஆனா இப்போ இந்த மாதிரி இல்லாததை சிஏஏல பொய் பேசி பொருளை கலப்புனாங்கிறது இன்னைக்கு தெரியுது இல்ல? அதே மாதிரி இன்னைக்கும் எஸ்ஐஆர்ல பொய் பேசி பொருளை கலப்புறவங்க எல்லாம் எந்த ஜெயிலுக்கு போறது? உட்காந்து பண்ண வேண்டியது பிஎல்ஓனுடைய கடமை. அதெல்லாம் நீங்க வருத்தமே படாதீங்க. எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாதனால என்னால இதை சப்மிட் பண்ண முடியலன்னு சொன்னாங்கன்னா அது பிஎல்ஓ மேல நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறம் இத்தனை பேர் பிஎல் ஏன் இருக்கீங்கல்ல? இப்போ எலெக்ஷன் வந்த உடனே எல்லாருமே ஏஜென்ட்டுங்களை வச்சுக்கிட்டு வாக்குக்கு காசு கொடுத்து தேடி கொண்டு கொடுக்குறாங்களா இல்லையா? வீடு வீடா பல கட்சிக்காரங்க, நான் இவங்க அவங்கலாம் சொல்லல, எல்லா கட்சிக்காரங்களும் வீடு வீடா ஓட்டர் காசு கொண்டு கொடுக்குறீங்களே தேடி போய். அப்ப இன்னைக்கு அவங்களுக்கு போய் உதவுறதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான குடும்பத்தினுடைய சொந்தங்கள் கர்நாடகாவில் இருக்காங்களா இல்லையா? தமிழர்கள் அங்க அவங்க வாக்களிச்சிட்டு இருக்காங்க சார். கேரளால வாக்களிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க நீங்க? அப்போ இது இந்தியானா இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் பிரகாரம் தான் இந்தியா நடக்க முடியும். நீங்க திராவிட முன்னேற்ற கழக சாசன சட்டம்னு ஒண்ணு போட்டிருக்கீங்களா? என்ன பேசுறோம் நம்ம? இது தமிழ்நாடு தனி நாடா? இந்திய அரசியல் சாசன சட்டம் எனக்கு கொடுத்திருக்கு சார். 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டுல வந்துட்டாங்க சார். இன்னைக்கு எங்க திரும்பினாலும் வட இந்தியர்களா இருக்காங்க சார். அப்ப இந்தியா தமிழ்நாட்டுல வாழ்றக்கூடிய வட இந்தியர்கள் எல்லாம் நீங்க ஓட்டு கொடுக்க மாட்டீங்களா? இல்ல, அவங்களுக்கு அவங்க ஊர்ல போய் ஓட்டு போட்டுக்கிட்டோம். அவங்க இங்க என்ன அவங்க அது சொல்றதுக்கு நீங்க யாரு சார்? இப்ப நீங்க சொந்த ஊரா? இந்த சென்னை உங்களுக்கு சொந்த ஊரா வந்த ஊரா? நான் வேலை செய்யறேன். இங்க சென்னையில இருக்கிறவங்க பூரா இங்க எதுக்கு நீங்க வேலை பாக்குறீங்க? உங்க ஊர்ல போய் வேலை பாருங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இது என் நாடு சார். அதேதான். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார், நான் இந்த தலைப்பை கடந்த 1 வாரத்துக்கு முன்பே உங்ககிட்ட எடுக்க வேண்டியது, கொஞ்சம் தள்ளி போட்டதற்கான காரணமும் இன்னும் கொஞ்சம் தகவல்களை திரட்டி கொண்டு உண்மையிலே இதுல என்ன மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சேன். என்னுடைய பார்வையிலும் இதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. எஸ்ஐஆர் வேற ஒன்றும் கிடையாது. எஸ்ஐஆர்னா என்ன? இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதை கொண்டு வர்றதுனால எளிய மக்கள், கிராம மக்கள் பாதிக்கப்படுறாங்க. உண்மை. ஏதாவது ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு இதை ஃபில் பண்ணுனாவே நம்ம ஆளுங்க பதட்டமாயிடுவாங்க. நம்ம ஊர் மக்கள் அப்படிதான். அது இயல்பாகவே இது இருக்கக்கூடிய ஒன்று தான். என்னங்க இது விடுபட்டுருச்சு, அது விடுபட்டுச்சு, அந்த கார்டு எடுத்துருவா, இந்த கார்டு எடுத்துருவா, இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ கிராமப்புறங்களில் இதெல்லாம் நடக்கிற ஒன்று, நடக்கத்தான் செய்யும். ஆனாலும் இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டும், ஒரு தேவை இருக்கு. இந்த வாக்காளர் திருத்தம், அதே போல வாக்காளர் பட்டியலில் பேரை நீக்கிறது, சேர்க்கறது, அதே போல வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்புன்றது வருஷத்துக்கு ஒரு முறை நடந்துனே தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். அது தனியாக அது ஒரு முகாம்கள் போட்டு நடந்துகிட்டே இருக்கும். இது கொஞ்சம் சிவியராக எடுக்கிறாங்க போல. அதாவது இது ஸ்பெஷலாக எடுத்து தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பட்டியல்ன்றாங்க. இதில் புதுசாக இருக்குது இந்த ஃபார்ம். இதில் கேட்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல குடியுரிமையெல்லாம் கேட்குறாங்க போல. இதில் நீ இந்திய குடியுரிமை நிறுவினெல்லாம் ஒரு காலம் இருக்கிறதுன்றதான் சொல்கிறாங்க. நிறைய பிரச்சனை இருக்குன்றாங்க. திமுக இதை கடுமையாக எதிர்க்கிறது. எஸ்ஐஆரை நம்ம உள்ள விட்டோம்னா திமுகவை வீழ்த்துறதுக்கு ஏதோ ரூட்டு பார்த்தாங்க, இப்போ எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். 12 மாநிலங்கள்ல இதை கொண்டு வர போறாங்க. இந்த 12 மாநிலங்கள்ல குறிப்பா தேர்தல் நடக்கக்கூடியது. நம்ம தமிழ்நாட்டில், வெஸ்ட் பெங்கால்ல, கேரளாவில் நம்ம எல்லாருமே எதிர்க்கிறோம். அப்படி ஒரு நிலையில் இருக்குது. எஸ்ஐஆர் வேண்டுமா வேண்டாமா? எஸ்ஐஆர்ன்றது வாக்காளர் திருத்தமா, வாக்காளர் பட்டியல் திருத்தமா அல்லது வாக்கு திருட்டுக்காக நடத்தப்படுகிறதா? முதல்ல இந்த தலைப்பில் நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணுறது உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சி. உங்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா
நிறையா மக்களுக்கு வந்து இதை பற்றின சந்தேகங்கள், புரிதல் இல்லை. அரசியல் கட்சிகள்னால பல குழப்பங்கள், புரளிகள் எல்லாம் எழுப்பப்பட்டுக்கிட்டு வர்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. சரி. கடந்த பல ஆண்டுகளாக திமுகவை நான் உற்று நோக்கி கவனித்து பார்க்கும்போது, திமுக வந்து எதையாவது ஒரு திட்டத்தை வந்து எதிர்க்கிறாங்கனாவே, ஒரு செயல்பாடுகளை எதிர்க்கிறாங்கனாவே, அது தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தேவையான ஒன்றுங்கிறத நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தல் பட்டியல்ங்கிறது, இந்த எஸ்ஐஆர்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது, இந்தியாவில் இது தடவை நடக்கலை. இதுக்கு முன்னாடி 8 தடவை நடந்திருக்கு. 8 தடவையும் நடத்தினது யாருன்னு கேட்டிங்கனாக்கா காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் நடந்திருக்கு. 1951 2004 வரைக்கும் பல்வேறு காலகட்டங்களில் நடந்திருக்கு. அந்த ஆட்சிகளில் பூராமே திமுகவும் அமைச்சரவையில் பங்கெடுத்து நடத்தின வரலாறுகள் எல்லாம் உண்டு. சரி. இப்போ நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9வது எஸ்ஐஆர். எதனால இந்த எஸ்ஐஆர் நடத்துறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 8 முறை டென்யூர் இருந்ததில்ல, கால அவகாசம் இருந்ததில்ல, அந்த வாக்காளர் தீவிர சிறப்பு பட்டியல் அந்த சரிபார்ப்பெல்லாம் வந்து கால அவகாசம் நேரம் எடுத்துக்கிட்டதில்ல. அதெல்லாம் போயிட்டு ஃபார்மை கொடுத்து எல்லாம் ஃபில் பண்ணி அதில் சரிபார்க்கப்பட்டு அதையெல்லாம் ஏற்றி அதுக்கான அவுட்புட் வர்றதுக்கு டைம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக 2002 to 2004 3 வருஷம் டைம் இருந்துச்சான். 3 வருஷம் எடுத்துட்டு தான் அது வந்து தவறான கணக்கு சொல்கிறாங்க. 2002 to 2004 அந்த 3 வருட காலகட்டத்தில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்லையும் பல்வேறு யூனியன் டெரிட்டரிலையும் வேறு வேறு காலங்களில் எடுக்கப்பட்டது. பீகார் எடுத்துட்டீங்கன்னா 2003 சொல்றாங்க. பீகார்ல 2003 நடக்குது. அன்னைக்கும் இதே 30 நாள் தான், ஒரு மாசம் தான் டைம். எப்போ இந்த 2003 நடந்தது. 2003. இப்ப 2025 நடந்ததும் அதே 30 நாள். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா 2003 விட 2025 22 வருஷம் கழிச்சு இன்னைக்கு டெக்னாலஜிக்கு அட்வான்ஸ்மெண்ட் எப்படி இருக்கு? அப்போ இன்னைக்கு சீக்கிரமாவே முடிக்கலாம். இன்னைக்கும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே 30 நாள் இன்னைக்கும் கொடுக்குறாங்க. ஆனா எந்த முறையும் நடக்காத ஒண்ணு இந்த முறை இந்த எஸ்ஐஆர்ல நடந்திருக்குது. நீங்க சொல்றீங்க 8 முறை ஏற்கனவே இந்தியா முழுக்க நடந்திருக்கு. இது 9வது முறை. நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ 9வது முறையா நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில் நடந்தன பீகார் தேர்தல் இப்ப நடந்துட்டு இருக்கு. ரிசல்ட் நாளைக்கு ரிசல்ட் முடிஞ்சிருச்சு. ஆமா, நாளைக்கு ரிசல்ட். நம்ம அந்த ரிசல்ட்டையும் கண்டிப்பா பேச வேண்டிய தேவை இருக்கு. நம்ம பேசுவோம். அப்ப அந்த ரிசல்ட்டை வச்சு ஏன்னா 65 லட்சம் பேர் கிட்ட வந்து வாக்காளர் பெயரே நீக்கப்பட்டிருக்கு. ஆமா தானே? இவங்க 47 லட்சம் நெட்டா வந்து பாத்தீங்கன்னா 47 லட்சம். சரி, ஒரு 40 லட்சம் 50 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்குது. அந்த நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் பெரும்பாலும் ஒன்று வெஸ்ட் பெங்காலில் கூட வேலை செய்யலாம், ஒன்று கேரளாவில் வேலை செய்யலாம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பீகாரிகள் வேலை செய்கிறாங்க. ஆமாம் தானே? அவங்கெல்லாம் இங்கே ஒரு 11 ஆவணங்கள் கேட்குறாங்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது. அந்த ஆவணங்களை காட்டி அவங்க ஃபில் பண்ணி கொடுத்தா நாளைக்கு அவங்களும் இங்கே வாக்காளர் ஆக முடியும். ஆமாவா இல்லையா? இந்த எஸ்ஐஆர் மூலமா அதுதான் அரசியல் சாசன சட்டம் சொல்றது. அதான் சார், அங்க ஒரு 45 லட்சம் பேரை நீக்கினாங்க பீகார்ல. அந்த 45 லட்சம் பேரை இங்க கொண்டு வந்து அங்கங்க சேர்க்கறதுக்கான வழிதான் அந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்றாங்க. இதுல சிலருடைய பேரும் நீக்கப்படும், வாக்காளர்களாக இருக்கவே முடியாது, நம்முடைய வாக்குரிமை பறிபோகும் அப்படின்ற அச்சம் எல்லாம் இருக்குது இல்ல சொல்றாங்க. இது தேவையில்லாத அச்சம், தேவையில்லாத. இப்ப சொன்னதெல்லாம் நடக்கும் இல்ல நடக்காது. அதான் நான் சொல்றேன். இப்போ நமக்கு திருத்த பாத்தீங்கன்னாவே ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஒன்று இருக்கு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்று இருக்கு, பார்ட்லி சம்மரி, பார்ட்லி இன்டென்சிவ்னு 3 வகையான திருத்தம் வாக்காளர் திருத்த பட்டியல் இருக்கு. ரைட். அப்ப சம்மரி ரிவிஷனுக்கும் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த சம்மரி ரிவிஷன் நடக்கும். ஒவ்வொரு வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி எல்லா மாநிலங்களையும் வாக்காளர் பட்டியல் புதுப்பிச்சு எல்லா வருஷமும் 1ஆம் தேதி ஜனவரி மாசம் விடுவாங்க. அதுல என்ன ஒரு வித்தியாசம்னா, இருக்கிற பட்டியல்ல இருந்தே சேர்த்தல் நீக்கம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத மட்டும் வச்சு இருக்கிற பட்டியலில் புதுப்பிச்சுக்கிட்டு வருவாங்க. இருக்கிற பட்டியல் முழுக்க முழுக்க சுத்தமா இருக்குதான்னு நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தந்தையார் வந்து சமீபமா காலமானார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் போய் இவருடைய வாக்காளர் பட்டியலில் இருந்து இவருடைய பெயரை நீக்கிருங்கன்னு நான் போய் ஃபார்ம் கொடுக்கல. யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு அரசாங்கத்தில் போயிட்டு ஒரு அப்பா இறந்துட்டாரு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறனாவே அதுக்கு நீங்க 10-15 தடவை நடக்கணும் நமக்கு வேணுங்கிறதுக்காக. அப்போ என் அப்பாவோ இல்லை பாட்டி யாரோ ஒருத்தர் இறந்து போனவங்க பேரை நீக்கிறது அது அவங்களுடைய வேலைடா, நமக்கு எதிரான யாரும் மெனக்கெட்டு போய் அதை செய்யறது இல்லை. சரி. அப்போ இந்த சம்மரி ரிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டோர் டு டோர் போக மாட்டாங்க. அங்கங்க எலெக்ஷன் கமிஷன் கேம்ப் நடத்துவாங்க. நீங்க புதுசா வாக்காளராக இணையணும்னா ஃபார்ம் 6 ஃபில் பண்ணிடுவீங்க. இல்ல உண்மையாலுமே இல்ல எங்க வீட்டுல இந்த மாதிரி ஆளுங்க இறந்து போயிட்டாங்க நீக்கிறவங்க ஒரு ஃபார்ம் 7 கொடுத்து பண்ணிடுவாங்க. இல்ல நான் புதுசா இந்த இடத்துக்கு குடி வந்திருக்கேன் அதனால என்னை இந்த தொகுதியில சேர்த்துக்கிறீங்க ஃபார்ம் 8 கொடுத்து அவங்க பண்ணிடுவாங்க. ரைட். இதுதான் சம்மரி ரிவிஷன். டோர் டு டோர் எனிமரேஷன்லாம் இருக்காது. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறது இது வந்து இருக்கக்கூடிய பட்டியலை அப்படியே டிங்கரிங் அடிக்கிறது இல்லை, பட்டி பார்க்கறது இல்லை.
இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்றாங்க. இருக்கிற பட்டியலே சரியா இருக்குதா அப்படிங்கிறது. இப்ப நீங்க முதல்ல முன்னுரையில சொல்லும்போது சொன்னீங்க இதை குடியுரிமையை நம்ம நிரூபிக்கணுமாட்டிருக்கே அப்படின்னு. அந்த வேலையே கிடையாது. அதுல ஒரு காலம் இருக்கு. அது தவறுதலா சொல்லக்கூடியது. நீங்க ஃபார்மை வாங்கி பாத்தீங்கன்னாவே இல்ல சார், பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல, பீகார் தேர்தலுக்கு முன்னாடி அந்த பீகார் மக்களுக்கு, அதுல இந்த மாதிரி குடியுரிமை நிரூபிக்கணும்ன்றது அப்படி ஒண்ணும் இல்ல. அதுல வேணும், அங்க இருந்துச்சு. எது அங்க? சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு நீங்க உங்களுக்கு குடியுரிமை இருக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டிய வேலை எலெக்ஷன் கமிஷன் வேலை இல்ல. தமிழ்நாடு உட்பட அடுத்து 12 மாநிலங்கள் எடுக்கும்போது எனுமரேஷன் ஃபார்ம்ல இந்த மாதிரி குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அது ஒரு காலம் இருக்குன்றாங்க. நீங்க உங்களுக்கு எனுமரேஷன் ஃபார்ம் நீங்க வாங்கிட்டீங்களா? நான் இன்னும் வரல, எனக்கு வந்துருச்சு. சரி, நான் பார்த்துட்டேன். அதுல இந்த மாதிரி குடியுரிமையை உங்களுக்கு நிரூபிக்கணுங்கிற எந்த இடத்துலயும் அந்த இடம் கிடையாது. அதுல நீங்க எடுத்த அந்த ஃபார்மை பாத்தீங்கன்னா வலது பக்கம் உங்களுக்கு ஏற்கனவே இப்ப இந்த 2025 இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிற உங்களுடைய டீட்டெயில் வச்சுதான் அந்த ப்ரீ பிரிண்டட் ஃபார்மேட் கொடுக்குறாங்க. சரி, உங்க போட்டோ, உங்களுடைய வாக்குச்சாவடி, உங்களுடைய பேரு அதெல்லாம் போட்டு வரும். நீங்க ஃபில் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒன்னு இப்போதைக்கு இருக்கக்கூடிய போட்டோவை ஃபிக்ஸ் பண்ணணும், உங்களுடைய டெலிஃபோன் நம்பர், ஆதார் எண் ஆப்ஷனல், நீங்க கொடுக்குறனா கொடுக்கலாம், கொடுக்காம விட்டதுனால விட்டுறலாம். அடுத்தது உங்க அப்பா பேரு அவங்களுடைய ஓட்டர் ஐடி, அம்மா பேரு அவங்களுடைய ஓட்டர் ஐடி, உங்களுக்கு திருமணம் ஆயிருந்தா ஸ்பௌஸ் கணவனோ மனைவி உறவினர்னு ஒன்னு கேக்குறாங்க. அது நான் சொல்ல வரேன். அதுல முன்னாடி 3 பகுதி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பகுதியில உங்க மனைவியோ கணவனோ இருந்தா அவங்களுடைய ஓட்டர் ஐடி, இது ஃபர்ஸ்ட் பாகம் முடிஞ்சு போச்சு. கீழே வந்தீங்கன்னா இடது கை பக்கம் ஏற்கனவே எஸ்ஐஆர் நடந்துச்சு பாருங்க 2024 தமிழ்நாட்டுல, 2002 வந்து அந்த இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க உங்களுடைய ஓட்டர் ஐடி நீங்க அப்பயே அதுல இருந்துச்சுன்னா அதனுடைய விவரங்களை உங்களை ஃபில் பண்ண சொல்றாங்க. சரி, இல்ல நான் அந்த எஸ்ஐஆர்ல இல்ல, என்னுடைய அப்பாவோ என்னுடைய அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ இருந்தாங்கன்னா அது வலது கை பக்கம், அதுல அவங்களுடைய டீட்டெயிலை எழுதி அவங்களுடைய ஓட்டர் ஐடி என்ன அவ்வளவுதான். கீழே வந்து நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே உங்களுடைய BLO பூத் லெவல் ஆபீசர் அவங்க சிக்னேச்சர் போட்டு 2 காப்பி கொடுப்பாங்க. ஒரு காப்பி அவங்களுக்கு கொடுக்கணும், ஒரு காப்பி நீங்க வச்சுக்கணும், அக்னாலஜ்மென்ட். சோ இதுல எந்த இடத்துலயும் குடியுரிமையை நீங்க ப்ரூவ் பண்ணணும்ங்கற கட்டாயமே கிடையாது. அது இல்லன்றீங்க. நானும் அது சரி, ஓகே. அடுத்தது இல்ல, இப்போ இந்த ஃபார்மை கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் சப்மிட் பண்ணும்போது அவங்க எந்த டாக்குமெண்ட்டும் வாங்குறது இல்ல இந்த ஃபார்மை தவிர. இப்ப 11 சான்றுகள் சார், அதனால நம்ம ஃபார்ம் 7 எல்லாம் வைக்கணும் இல்ல? அது தேவையில்லை. அதான் நான் சொல்ல வரேன் படிப்படியா. இது ஒண்ணு. இப்ப ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து நீங்க இல்ல ஆன்லைன்லயே நான் பண்ணிக்கிறேன்னு விரும்புறீங்க, நீங்க அந்த ஃபார்மை கூட வாங்கிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நேரா voters.eci.gov.in போயிட்டு நீங்க அடிச்சீங்கன்னாவே அங்க போனீங்கன்னா அந்த ஃபில் இன் எனுமரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். உங்க மொபைல் நம்பரை சொல்லிட்டீங்கன்னா OTP வரும், அதை போட்டுட்டீங்கன்னா நீங்க ஃபில் பண்ணலாம். அந்த ஃபில் பண்றதுக்கு முன்னாடி 3 கேட்பாங்க. 3ல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணணும். ஒன்னு, என்னுடைய பேர் ஏற்கனவே பழைய எஸ்ஐஆர்ல இருக்குதா, என் பேர் இல்ல ஆனா எங்க அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டி பேர் இருக்குதா, இல்ல யாருடைய இதுமே வந்து எஸ்ஐஆர்ல இல்ல. இந்த 3ல எதை வேணாலும் நீங்க கிளிக் பண்ணலாம் உங்களுக்கு இருக்கிறத வச்சு. இல்ல சார், இந்த எஸ்ஐஆர் இத சொல்லிட்டோம்னா தான் மக்களுக்கு சரி சொல்லுங்க. அப்ப இந்த 3ல ஏதாவது ஒண்ணு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து என் பேரும் இல்ல எங்க அப்பா பேரும் இல்ல அம்மா பேரும் இல்ல, ஆன்லைன் ஃபார்ம் இல்ல, ஒரே நிமிஷம் சரி சொல்லுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி அங்க இந்த ஃபார்ம்ல என்ன கேட்டாங்களோ அதே தகவல். இப்ப இந்த கீழே அந்த 2வது பகுதி 3வது பகுதி சொன்னோம் பாத்தீங்களா, இப்ப என்னுடைய பேரும் எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியில் இல்லைன்னாவே அதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த 2வது பகுதி 3வது பகுதியே வராது. இப்ப என்னுடைய பேரு எஸ்ஐஆர்ல இருக்குன்னு நான் கிளிக் பண்ணேன்னா 2வது பகுதி வரும். இல்ல எங்க அப்பா பகுதி இப்ப இருக்குது என் பேரும் இருக்குதுனாக்கா 2, 3 வரும். அப்போ இதுல வந்து நீங்க ஃபில் பண்றதுக்கு மீறி போனா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டோவை வந்து ஒரு காலம் இருக்கு. அதான் சொன்னேன், உங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க அதை ஃபில் பண்ணி இதெல்லாம் எங்க போய் தேடுறது தேவையில்லைங்கிறேன். நீங்க அதுலயே எலக்டோரல் ரோல் கொடுக்குறாங்க. இது அவங்க BLOவும் இதை ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா வர்றாங்க. எத்தனை பேருக்கு BLO உட்கார்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க? எத்தனை பேருக்கு ஒரு BLO போட்டிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு வார்டுக்கு ஒரு BLO, ஒரு தொகுதிக்கு ஒரு BLO இல்ல, தொகுதிக்கு இருக்கிறது ERO. ஆமா, அப்போ BLO கலெக்ட் பண்ணி எடுத்து போய் ERO கிட்ட கொடுப்பாங்க. ஒவ்வொரு தொகுதி வார்டுக்கும் ஒரு BLO உண்டு. சரி, அந்த BLO நேரடியா வீட்டுக்கு போறது. இப்ப பல பேர் என்ன சந்தேகம் வைப்பாங்கன்னா, இல்ல நாங்க வரும்போது வீட்டுல இல்லைன்னா நாங்க என்ன பண்றது, வேலைக்கு போக வேண்டாமா, போய் தொழிலை பார்க்க வேண்டாமான்னு 3 தடவை வருவாங்க. இந்த 30 நாளுக்குள்ளார 3 தடவை கட்டாயம் உங்க வீட்டுக்கு வரணும். இந்த BLOs மட்டும் கிடையாது, அரசியல் கட்சிகளை சார்ந்த BLAs பூத் லெவல் ஏஜென்ட் இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இந்த எக்ஸசைஸ்ல பீகார்ல நடந்து முடிஞ்சதுல அந்த மாநிலத்தை சேர்ந்த 12 கட்சிகளை சார்ந்த 1,60,60,814 பூத் லெவல் ஏஜென்ட் இதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி,
அப்போ இத்தனை பேர் சேர்ந்து தான் இந்த எக்ஸசைஸ பண்ண போறாங்க. இது என்னமோ ஃபார்முக்கு இப்ப 1000 ரூபாய்னு அதுக்கு ஒரு படிவம் கொடுக்குறாங்களா இல்லையா? மாசத்துக்கு 1000 ரூபானா அப்பெல்லாம் இந்த பாமரங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு தெரிஞ்சிருமா? அதுக்கு போய் கட்சிக்காரங்க உதவுறாங்கல்ல. இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு சார். இவங்க எல்லாருமே பிஎல்ஓ கிட்டயோ பூத் லெவல் ஏஜென்ட் கட்சிக்காரங்க அதிமுகவோ திமுகவோ நாம் தமிழரோ ஏதோ ஒரு கட்சி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு உட்கார்ந்து இருக்க முடியாது. சரிங்களா? எதுக்கு இந்த சிஸ்டம் இப்ப எதுக்குன்றாங்க இந்த ஃபார்ம்ல மக்கள் எங்களுக்கு குழப்பமா இருக்குங்க, எங்களுக்கு பயமா இருக்குங்க, எனக்கு நான் ஓட்டே போடலப்பா விட்டுருப்பான்னு சொல்றாங்க ஒரு சில மக்கள். தெரியுங்களா? உங்க போன் நம்பர் என்ன, எனக்கு ஏதாவது குழப்பம் வருமா? எங்க அப்பா பேர் என்ன, எனக்கு ஏதாவது குழப்பம் இருக்கா? எங்க அம்மா பேர் என்ன, எனக்கு ஏதாவது குழப்பம் வருமா? என் பொண்டாட்டி பேர் என்னன்னா எனக்கு குழப்பம் வருமா? என்ன குழப்பம் வருது இதுல? ஒண்ணுமே பார்க்காம இதுல குழப்பம் வருது என்ன குழப்பம் வருது? நான் தான் இந்த ஃபார்ம் அப்படியே உங்க கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறேன். சரி, அப்ப இதுல குழப்பம் வர வேண்டியதுக்கு என்ன இருக்குது? இல்ல இந்த ஃபார்ம்ல ஏதேனும் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. சரி, நம்மளே சுயமா அதை பண்ணலாம்னு உட்காந்து பண்றாங்க. அதுல ஏதேனும் தவறு நடந்து விட்டால் அந்த மிஸ்டேக்கு மறுபடியும் நமக்கு வேற ஃபார்ம் கொடுப்பாங்களா, இல்ல அதன் மூலமா கூட நம்முடைய வாக்குரிமைக்கு ஆபத்து வந்துடும். ஐயா சீஃப் மினிஸ்டர் வீடியோவில் அவர் சொல்றாரு, நாளைக்கு அதுவே ஆபத்தாக கூட போயிடலாம், அதனால நமக்கு அந்த ஃபார்மை ரிஜெக்ட் கூட பண்ணிடுவாங்க, நம்முடைய வாக்கை கூட பறித்திருவாங்க அப்படின்னு கூட சொல்றாரு. ஐயா சீஃப் மினிஸ்டர் அவர் மேல மதிப்பு மரியாதை உண்டு. ஆனா அவர் சொல்றதுக்காக எல்லாத்தையும் நான் நம்பணுங்கிற அவசியம் இல்லை. இதே சீஃப் மினிஸ்டர் அந்த காலத்துல இந்த சிஏஏ வரும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாரு? ஒட்டுமொத்தமா முஸ்லீம்களுக்கு அப்புறம் குடியுரிமை போக போகுது, எல்லாத்தையும் கொண்டு போய் பட்டியல் அடைக்க போறாங்க, கொட்டாயில் அடைக்க போறாங்க, நாடு கடத்த போறாங்க. இதே சிஎம் சொன்னாரா இல்லையா? டிடென்ஷன் கேம்ப் அப்ப ரெடி பண்ணாங்க சார். யாராவது இப்ப உங்களுக்கு எத்தனை முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க? எனக்கும் நிறைய இருக்காங்க. யாராவது இது வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுல கூட உங்களுக்கு நண்பர்களை கூட காமிக்க வேண்டாம், சரி, ஒட்டுமொத்த இந்தியாவுல இந்தியர்களா இருந்த எந்த முஸ்லீம்களுக்கு சிஏஏனால குடியுரிமை போயிருச்சுன்னு அச்சத்தை விடுங்க. யாரு ஏற்படுத்தினது அந்த அச்சத்தை? இப்ப எப்படி இவங்க இதே மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணி அச்சத்தை ஏற்படுத்துறாங்களோ அதே அச்சத்தை தான் இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் அன்னைக்கு செஞ்சாங்க. அச்சமூட்டல சார். ஏன் இவ்வளவு கால அவகாசம்? ரொம்ப குறுகிய காலம், தேர்தல் நெருங்கி வருது, இன்னும் மழை பருவ காலங்கள். இது இந்த 2 மாசம் அப்படி இருக்கும். நீங்க ஜனவரியில இது ஒட்டுமொத்தமா வெளியிட போறீங்கன்றீங்க. மழை பருவ காலத்துல தானங்க உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு இத்தனை கேம்ப் ரன் பண்றீங்க. அப்பெல்லாம் மழைக்காலம் பருவ காலம்லாம் இல்லையா? அப்பெல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும்னா அன்னைக்கு மழை பூரா நின்றுச்சா? தார்ஸ் போட்டு அப்படியே நிறுத்திட்டீங்களா மழையை பூரா? என்ன நியாயம் இது? இப்ப எத்தனை கேம்ப் நடத்துறீங்கல்ல உங்களோட? ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க? என்ன அவசரம் இதுக்கு? இது நடத்துறதுக்கு வருது இல்ல, ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தி இருக்கலாம்ல. இது நியாயமான வார்த்தை. இந்த கேள்வி இப்ப நான் இந்நேரம் தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டரா தான் நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன்னா, பீகார்ல பண்ணும் போதே, ஜூன் மாசம் பண்ணும் போதே நான் அப்பயே சொல்லியிருப்பேன், இல்ல எங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் மார்ச் மாசம் ஏப்ரல் மேல தேர்தல் வரப்போகுது, நீங்க இப்ப பீகார்ல ஜூன் மாசம் பண்றீங்க, எங்களுக்கு இப்பயே தமிழ்நாட்டிலையும் பண்ணுங்க. ஐயா ஸ்டாலின் இடத்துல நான் இருந்தேன்னா அன்னைக்கே நான் ஈஸியை கூப்பிட்டுருப்பேன். நீங்க அப்ப இப்ப எங்களுக்கு நடத்தாதீங்க, அப்பயே வாங்க ஜூன்லவே எங்களுக்கும் இதை நடத்துங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இதே முதல்வர் ஐயா 2016 ஆர்கே நகர் பைபோல் எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 57 லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்கள உடனடியா நீக்கணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாரா இல்லையா? ஒரே நிமிஷம், இது மக்கள் வாக்காளர் சரிபார்ப்பு வருஷம் வருஷம் நடக்குதுல்ல, நிறைய பேர் இது பண்ணிட்டாங்க. அவர் சொன்னதே 57 லட்சம் போகஸ் ஓட்டு இருக்குது. இத பாத்தீங்கன்னா வீடு வீடா போய் எனிமிரேட் பண்ணணும், அதுக்கு நீங்க ஆணை எடுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லும்போது ஹைகோர்ட் சொல்லுது இல்ல, ஆர்கே நகர் எலெக்ஷன் இருக்குல்ல, அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே எஸ்ஐஆர் பண்ணலாங்கிற தோரணையில் அவங்க சொல்லும் போது இல்ல காலம் கிடக்குற, இப்ப காலமெல்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க, எங்க கிட்ட ஏகப்பட்ட தேவைக்கு மேல எங்க கிட்ட பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்க, இந்த வேலை எங்கனால துரிதமா ஆர்கே நகர் பை எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ண முடியும்னு சொன்னது இதே முதல்வர் ஐயா ஸ்டாலின். அப்ப அன்னைக்கு என்ன பேச்சு, இன்னைக்கு என்ன பேச்சு? அன்னைக்கு பேசினது யாரு, இன்னைக்கு பேசுறது யாரு? இல்ல சார், அதே ஒண்ணு. இது ஒரு போலி வாக்காளர் போக்கஸ் ஓட்டர்ஸ் மட்டும் நீக்க போறது இல்ல, நிறைய வட இந்தியர்கள் இங்க முகாம் வந்துட்டாங்களா 15 வருஷமா 20 வருஷமா 25 வருஷமா. வட இந்தியர்கள்னே சொல்லாதீங்க, இந்தியர்கள், வேற மாநிலத்துல வசிக்கக்கூடியவங்க இந்தியர்கள். எஸ், நம்மளும் நீங்க இப்ப டெல்லியில போய் உட்கார்ந்தாலும் நமக்கு அங்க ஓட்டு போடுற உரிமை கொடுத்துருவாங்களா? நம்ம ஓட்டு போட முடியுமா? யாருக்கு கொடுக்க முடியாது. இன்னைக்கு கர்நாடகால எத்தனை தமிழர்கள் வாக்கு கொடுக்க முடியாது சார். இங்க யாரு சொன்னா? இந்த நாட்டுல வாழ்ந்து இங்க கொடுக்க கூடாது சார். யாரு சொன்னா? இங்க கொடுக்க கூடாது. இங்க கொடுத்தால் என்ன நடக்கும்? இதுதான் வாக்கு திருட்டுன்றார் ராகுல் காந்தி. ஐயோ, அப்ப இது வாக்கு திருட்டை பத்தி எந்த விதமான அடிப்படை அறிவுமே இல்லாம அவர் பேசுறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு அவர்தான் எவிடன்ஸோட பிபிடி போட்டு இதோட 2 பிரஸ் மீட் நடத்திட்டாரு. என்ன நடத்தினாரு? என்ன அவர் தமிழ்நாட்டுல இருந்து டெல்லிக்கு வந்துட்டா தமிழர்களுக்கு வாக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னாரா? அவர் அப்படி சொல்லல. அப்புறம் அத பாருங்க எவ்வளவு போலி வாக்காளர்கள், அதே போல இல்லாதவங்க, செத்து போனவங்க, உயிரோட இருக்கிறவங்க அப்படின்னு நிறுத்தினார்ல. கரெக்ட் தானே? அப்ப அது பூராமே அவர் பேசினது பூராமே அத்தாட்சி என்னன்னா ஓட்டர் லிஸ்ட்ல குளறுபடிகள் இருக்கு, அப்ப இதை சரி பண்ணுமா வேண்டாமா?
செத்தவங்களுக்கு பூரா வாக்கு எடுக்கணுமா வேண்டாமா? சரி பண்ற மாதிரியே அப்படியே உள்நுழைவு பிஜேபி வேற ஒரு ரூட்ல ஆட்களை கொண்டு வந்து இங்க நிரப்ப போது, அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்க போகுது இப்ப நம்ம அப்படின்னு அச்சப்படுறாங்க சார் இன்னைக்கு. சரி, அந்த அச்சத்துக்கே நம்ம கணக்கு எடுத்துப்போம். இப்போ கொளத்தூர் தொகுதியில இதே மாதிரி 20,000 போகஸ் ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த தொகுதியை அக்குவேர் ஆணுவேரியா பிரிச்சு போட்டாங்கல்ல. 4000 சில்லற வந்து டூப்ளிகேட் ஓட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? சரி. ஒரே வீட்டு அட்ரஸ்ல 30 பேர் இருக்காங்க. ஒரே வீட்டு அட்ரஸ்ல 82 பேர். பல மதங்களை சார்ந்தவங்க, பல ஜாதிகளை சார்ந்தவங்க 82 பேர் ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப இந்த 20,000 வாக்குகள் வந்து போலி வாக்குகள் வந்து இன்னைக்கு கொளத்தூர்ல இருக்கிறனால அதை வச்சுதான் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஜெயிச்சாரா? அப்போ இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் வந்து பிரேசிலியன் மாடல்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காமிச்சாரு இல்லையா? அந்த அம்மா மாடலே கிடையாது, அவங்க வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட், அவங்க மாடல் கிடையாது. அப்போ அந்த போட்டோ இருக்குன்னா போட்டோவை வச்சுட்டு நீங்க அந்த போட்டோவை வச்சுக்கிட்டே போயிட்டு இப்போ ஒரு 60 வயசு பாட்டி போறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த போட்டோ வச்சுட்டு ஓட்டு போட விட்டுருவாங்களா? அதே ஒரு பெரிய இக்கட்டான வேலையாகாதா? அங்க பூத்துல விளையாடுறதுக்கு அந்த போட்டோ பார்த்தாவே தெரியாதா? அது எப்படி வந்துச்சு? அது எப்படி வந்துச்சு? இது வந்து முறைகேடுகள் இருக்கு. அதாவது முறைகேடுகள்ங்கிறது இதை சரி செய்யணுமா? கட்டாயம் சரி செய்யணும். அப்ப இதை எப்படி சரி செய்வீங்க? அதுக்கு தான் எஸ்ஐஆர் வேணும். சம்மரி ரிவிஷன் பண்ணா பத்தாது. இருக்கு, எஸ்எஸ்ஆர் நம்ம ஏற்கனவே பண்ணிருக்கோமா? சம்மரி ரிவிஷன்ங்கிறது பத்தாதுங்கற நானு. ஏன்னா இதுல இதெல்லாம் நீங்க எடுக்க முடியாது. இப்ப வந்து அவங்க அதுக்காக தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டோவை கொடுங்கன்னு ஏன் கேக்குறாங்க? இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப போய் நம்ம போய் இன்னைக்கு ஓட்டர் ஐடி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா போட்டோ இஸ் அவைலபிள்னு வருமே ஒழிய போட்டோ காமிக்க மாட்டாங்க. அதுல அவங்களுக்கு ஏதோ அந்த லிஸ்ட் கிடைச்சிருக்கு சார். இந்த அக்யூரசியை கொடுக்கணும்னா இசிஐ வந்து என்ன பண்ணணும்னா அவங்களே இத வந்து ஓன் கேர் எடுத்து பண்ணணும். இது பண்ண முடியாதா? இல்ல அப்படி கிடையாது. மக்களுக்கு தலைவலியா கொண்டு வந்து நிறுத்துறாங்கல்ல. இது என்ன தலைவலின்னு மட்டும் சொல்லுங்க. அதுதான் நான் கேக்குறேன். கிராமப்புறங்கள்ல பதட்டம் ஆகுறாங்க. திடீர்னு என்னமோ எஸ்ஐஆர்ன்றாங்க, சார்ன்றாங்க. இது அரசியல் கட்சிக்காரங்க தான் பதட்டம் ஆகுறாங்களே ஒழிய, நான் அதனால தான் கேட்டேன். இதே பதட்டம் அன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு 2016ல ஏன் வரல? இவரே போய் செய்யுங்க, எங்க கிட்ட அந்த அளவுக்கு பிஎல்ஏஸ் இருக்காங்கன்னு கோர்ட்ல சொன்னவர் இதே ஸ்டாலின் ஐயா தானே. இல்ல பிஎல்ஏ வச்சு இப்போ திமுக தான் ஹெல்ப் பண்ணுது. திமுக மட்டும் இல்ல, எல்லா கட்சி பிஎல்ஏவும் உதவுவாங்க. இதுல திமுகவுக்கு பட்டா போட்ட எக்ஸர்சைஸ் அப்படி கிடையாது. இல்ல இன்னைக்கு நீங்க ஒரு கட்சி வீழ்த்து வருவதற்கு தான் பிஜேபி இப்படி ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வருது. எப்படி வீழ்த்த முடியும் மட்டும் சொல்லுங்களேன். எப்படி வீழ்த்த முடியும்? ஏதோ ரகசியமா பல வேலைகள் பண்றாங்க. இல்ல அப்படி அவங்க சொல்றது உண்மையா இருந்தா திமுக ஓட்டு போறவங்க பூரா அவங்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற வேலையை கூட இவங்க நடத்துவாங்க. பிஜேபி எப்படிங்க பண்ண முடியும்? உங்களுடைய தேர்தல் ஆணையம் அவர்களுடைய கைப்பாவையா இருக்குது, அதை பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படின்னு சொல்லுங்க. நீங்க சும்மா குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, நீங்க விளக்கணும். சார் இந்த இடத்துல அவங்களுக்கு ஓட்டு போயிருமில்ல சார், நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். அப்போ இதே ஐயா வந்து 2021ல ஒரே நிமிஷம் இருங்க, இதை நான் சொல்றேன். 2021ல தமிழ்நாட்டுல 4,20,000 வாக்குகள் நீக்கப்பட்டது. சரி, எலெக்ஷனுக்கு முன்னாடி 4,20,000. அதிமுக கிட்ட இருந்து ஆட்சியை வந்து திமுக வாங்கினதுல 43 சீட்ல வித்தியாசம் வந்து வெறும் 1,98,000. அப்ப இவங்க கொண்டு வந்த இந்த 4,20,000 நீக்கிறதுனால தான் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்துருச்சா? அப்போ இதெல்லாம் சும்மா வந்து நான் ஒரு ஆளுங்கட்சியா இருந்தா நான் ஒண்ணு பேசுவேன், எதிர்கட்சியா இருந்தா நான் இன்னொன்னு பேசுவேனாக்கா அதுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்லிட்டு இந்த குழப்பத்தை எப்படி சரி கட்ட முடியும்? அந்த ஃபார்ம்ல இருக்கிற குழப்பம் இன்னைக்கு அண்ணாமலை கூட ஒத்துக்கிட்டாரு. அண்ணாமலை விட்டுருங்க, அண்ணாமலை ஒத்துக்கிட்டா நான் ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. அண்ணாமலை தான் எல்லாத்துக்கும் ஹோல்சேல் ஏஜென்ட்டா? அவர் கன்ஃபியூஷன் இருக்குன்னா எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன். ஃபார்ம்ல குழப்பம் இருக்குன்றாருல. என்ன ஃபார்ம்ல குழப்பம் இருக்கு? என் போன் நம்பர் கேக்குறாங்க, குழப்பம் இருக்கா? மொபைல் நம்பர்ல என் பேர் என்னங்கிறதுல குழப்பம் இருக்கா? எங்க அப்பா யாருங்கிறதுல குழப்பம் இருக்கா? ரிலேஷனோட டீடைல், ரிலேஷனுடைய அவங்க என்ன இதுல பூத்ல இருக்காங்க எல்லா டீடைலும் எழுதுன்றாங்க. அதெல்லாம் நம்ம உட்கார்ந்துட்டு தேடிட்டு இருக்க முடியுமா? நம்ம டீடைலே எழுதுனா 4 தப்பு எழுதுவோம் அதுல. கரெக்ட். நான் சொல்றேன், நான் வெகுஜன மக்களின் பார்வையில சொல்றேன். நான் தெளிவா சார் 2 ஃபார்ம் மிஸ்டேக் ஆயிடுது சார். செய்றவங்க ஏதோ ஒன்னு தப்பா எழுதிறாங்க. ஆன்லைன்ல பண்ணிட்டு போங்க, என்ன இருக்கு இப்போ? நான் தான் ஃபார்மே வாங்க வேண்டியதுல ஆன்லைன்லயே கூட பண்ணலாம்ன்றனே. அப்போ இது எல்லாம் இல்லாத ஊருக்கு வழியை தொலாவிட்டு இருக்காங்க. இங்க எதையாவது ஒன்னு சொல்லி இதைத்தான் நான் சொல்றேன். நீங்க இந்த சிஏஏல என்ன பொருளை கலப்புனாங்களோ அன்னைக்கு ஷாகின் பாக்ல டிசம்பர் 14ஆம் தேதி உட்கார்றாங்க போராட்டத்துக்கு. தமிழ்நாட்டுல 60 நாள் கடந்து உட்கார்ந்தாங்க போராட்டத்துக்கு. அப்போ இவங்க சிஏஏல என்ன பொய் பிரச்சாரம், என்ன பொய் கேம்பெயின் பண்ணாங்களோ மக்கள் மத்தியில இப்ப கரூர்ல ஸ்டாம்பீட்ல பொருளை கலப்புறீங்க, வதந்தி பேசுறீங்க, பொய் பேசுறீங்கலாம் தூக்கி உள்ளார வைங்கன்னு உள்ளார வச்சாங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி மக்கள் நடந்துச்சு. ஆனா இப்போ இந்த மாதிரி இல்லாதது வந்து சிஏஏல பொய் பேசி பொருளை கலப்புனாங்கிறது இன்னைக்கு தெரியுது இல்ல? அதே மாதிரி இன்னைக்கும் எஸ்ஐஆர்ல போய் பேசி பொருளை கலப்புறவங்க எல்லாம் எந்த ஜெயிலுக்கு தூக்கி போடுறது? அப்ப உங்களுக்கு ஒரு சட்டம், அடுத்தவனுக்கு ஒரு சட்டமா? ஒரு பிரச்சனை இருக்கா? அந்த பிரச்சனையை நீங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. குறுகிய காலம் சார், குறுகிய காலத்தில் ஏதோ ஒண்ணு இங்க தப்பு நடக்குதுன்னு பயப்படுறாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். 2003லயும் 30 நாள், இன்னைக்கு பீகார்ல முடிஞ்சதும் 30 நாள். அப்ப 2002-2004ல ஒரு 2 வருஷமாவது நடந்திருக்கும்ல. நான் 3 வருஷம் நான் திருப்பி சொல்றேன், அது தவறா சொல்றாங்க. 3 வருஷமும் 3 வருஷம் தமிழ்நாடுனா 3 வருஷம் தமிழ்நாட்டுல நடக்கல. அது வந்து ஒரு விண்டோ பீரியட். இந்தியா பூரா நடக்கும். எலெக்ஷனுக்கு பிறகாவது எடுத்து செய்யலாம், இல்லன்னா இன்னும்
எலெக்ஷனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கவுண்டமணி தான் ஒரு படத்துல சொல்லுவாரு, விளக்கு அணைக்கலாமான்பாரு 6 மணிக்கு மேல, இனிமேல் நீ விளைச்சா அணைச்சா என்ன அணைக்காட்டி என்னன்னு. அந்த மாதிரி நீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணுனா என்ன, இப்போ இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணாட்டி என்ன? அந்த தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடக்கணுங்கிறதுக்காக தானே சார் இந்த எஸ்ஐஆர் நடக்குது. இல்ல சார், இசிஐக்கு இப்படி ஒரு எண்ணப்பாடு இருக்குது, எல்லாத்தையும் இது தூய்மைப்படுத்தணும், இந்த வாக்காளர்கள், இந்த வாக்காளர் பட்டியலை. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. செத்தவங்களுக்கு அதுல வாக்கு இருக்கணுமா? இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரே ஆளுக்கு 2 தடவைக்கு மேல ஓட்டு இருக்கணுமா? சில இடங்கள்ல இருக்கு, அதெல்லாம் இருக்கணுமான்னு கேக்குறேன். இல்ல இருக்கக்கூடாது. அப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் வந்து அங்க ஊர்ல இருந்து இங்க வந்துட்டாங்க, இந்த இடத்துல எனக்கு வாக்களிக்க உரிமை கேக்குறாங்க, கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? சரி, கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? அதுதானே எஸ்ஐஆர். இல்ல ஒரு 30 லட்சம் பேர் வடமாநில தொழிலாளர்கள் இங்க இருக்காங்க, அவங்க இங்கேயே ஒரு 15-20 வருஷமா இருக்காங்க, அவங்க பசங்களை இங்கேயே படிக்க வைக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஏற்கனவே ஓட்டு போடுறது இங்க கிடையாது, அவங்களுக்கு அவங்க ஊர்ல இருக்குது, அவங்களுக்கு இப்ப அங்க நீக்கினாங்களா இல்ல அங்கேயே இருக்குதா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா அந்த 30 லட்சம் பேருக்கு அந்த 25 லட்சம் பேருக்கு இங்க ஓட்டு கொடுக்கணுமா தமிழ்நாட்டுல? கட்டாயம் கொடுத்து ஆகணும். அதுதான் இந்திய அரசியல் சாசனம். யாருக்கு ஓட்டு போடுவாங்க, என்ன நடக்கும்? யாருக்கு ஓட்டு போடுவான்னு பார்த்து நீங்க எனக்கு வாக்குரிமை கொடுப்பீங்களா? அப்ப நான் திமுகவுக்கு வாக்களிச்சாதான் எனக்கு நீங்க வாக்குரிமை கொடுப்பீங்களா? பிஜேபிக்கு வாக்களிச்சாதான் எனக்கு வாக்குரிமை கொடுப்பீங்களா? தாவேகாக்கு வாக்களிச்சாதான் எனக்கு வாக்குரிமை கொடுப்பீங்களா? இல்ல சார், திரைமறைவில் ஏதோ இது மாதிரி ஒரு ஓட்சோர் நடக்க போகுது, அதற்காக தான் இந்த வேலை நடக்குதுன்றாங்க. நான் தான் தெளிவா சொல்றேன், நீங்க எந்த இடத்துல ஓட்சோருங்கிறது எனக்கு சொல்லுங்க, நான் விளக்குறேன். சும்மா வந்து ஓட்சோர்னா இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன சார் படம் போட்டு ராகுல் காந்தி காட்டிட்டாரு, என்ன காமிச்சாரு? மம்தா பானர்ஜிக்கு இதுல உடன்பாடு இல்ல. ஐயா ஸ்டாலின் விட்டுருங்க, மம்தா பானர்ஜிக்கு உடன்பாடு இல்லன்னு நான் சொல்றேன். கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு இதுல உடன்பாடு இல்ல. இன்னும் 12 ஸ்டேட்ல வேற எந்தெந்த ஸ்டேட்ல உடன்பாடு இல்ல, ஒவ்வொருத்தரா வருவாங்க எல்லாரும். இது எல்லாம் ஐயா ஸ்டாலினே எல்லாம் பயணம் பண்ண போறாரு. எல்லாத்துக்குமே வந்து உடன்பாடு இருக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷனுடைய கடமை இல்ல. சரி, எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்ப ராகுல் காந்தி ஐயா அவர்கள் வந்து 2024 தேர்தல் போற இடத்துல பூரா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக்கு தூக்கிட்டு போயிட்டு இருந்தாரா இல்லையா? இதை காப்பாத்தணும்னு அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படையில தானே எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த பவரே கொடுத்திருக்கு. அப்ப எலெக்ஷன் கமிஷன் தன்னிச்சையா செயல்படல, இங்க பிஜேபியோட ஏஜென்ட்டா இருக்குன்றதுதான் இவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அப்போ நீங்க காங்கிரஸ் இந்த 1951ல இருந்து 2004 வரைக்கும் நடந்தது பூரா காங்கிரஸ் இப்படிதான் கையில வச்சுட்டு நடத்துனீங்களா எஸ்ஐஆர்? இதுக்கு முன்னாடி நடந்த 8 எஸ்ஐஆர் நீங்க இப்படிதான் நடத்துனீங்களா? சார், பிஜேபி இன்னைக்கு நடத்துற எஸ்ஐஆருக்கும் அன்னைக்கு காங்கிரஸ் காலத்துல நடந்த எஸ்ஐஆருக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அன்னைக்கு இவ்வளவு பேர் எல்லாம் 45 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் தூக்கி வெளியே போடல சார், எந்த தகவலுமே பறிக்கப்படல சார், எந்த தகவலுமே வெளியே வரல சார், அவ்வளவுதான். தகவல் வெளியே வரல. இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து ஏஐஆரா, இன்னைக்கு வந்து இன்டர்நெட் ஏரா, டேட்டா ஏரா, வெளியே வருது. டக்கு டக்குன்னு நோட்டி பேசின உடனே அடுத்த செகண்ட் வெளியே வருது. அதுதான் வித்தியாசம். இதுல வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் தான் தெளிவா கேட்கிறேன். உயிரோட நம்ம கிராமத்து மக்களுக்கு சார், எங்க ஊர்ல ஒரு தனுபுரி கிருஷ்ணகிரி 26ல போயிட்டு ஒரு கிராமத்து மக்கள், எனக்கு எதுக்குங்க இதெல்லாம், இதை வேற ஃபில் பண்ணும், ஒரு ஆள் வருவாங்கன்றீங்க கேக்குறீங்க, அவங்க வருவாங்களோ வரமாட்டாங்களோ, இல்ல நான் ஏன் வேலையை பார்க்கறேன், போப்பா நான் ஓட்டே போடல, இதெல்லாம் உட்காந்து என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களுக்கு எல்லாம் இப்ப போச்சா? இப்ப உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், அருமையான கேள்வி கேட்கறீங்க பாமரர்களுக்காக. நீங்க வந்து இப்ப உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய பூத்துல எத்தனை பேர் ஃபில் பண்ணாத முடியாதவங்க இருப்பாங்க? அதுல ஒரு 200 பேர் 250 பேர் முடியாது. 200 பேருக்கு முழுசா உட்காந்து பண்ண வேண்டியது பிஎல்ஓனுடைய கடமை. அதெல்லாம் நீங்க வருத்தமே படாதீங்க. எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாதனால வந்து என்னால வந்து இதை சப்மிட் பண்ண முடியலன்னு சொன்னாங்கன்னா அது பிஎல்ஓ மேல நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறம் இத்தனை பேர் பிஎல் ஏன் இருக்கீங்கல்ல? இப்ப எலெக்ஷன் வந்த உடனே எல்லாருமே ஏஜென்ட்டுங்களை வச்சுக்கிட்டு வாக்குக்கு காசு கொடுத்து தேடி தேடி கொண்டே கொடுக்குறாங்களா இல்லையா? வீடு வீடா பல கட்சிக்காரங்க, நான் இவங்க அவங்கலாம் சொல்லல, எல்லா கட்சிக்காரங்களும் வீடு வீடா ஓட்டர் காசு கொண்டே கொடுக்குறீங்களே தேடி தேடி போய். அப்ப இன்னைக்கு அவங்களுக்கு போய் உதவுறதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம்? அப்படிப்பட்ட பாமரர்களுக்கு நீங்க அக்கறை காமிக்கணும்னா, அம்மா உங்களுக்கு ஏதாவது சிரமமாமா கொண்டாங்கம்மா, நான் எழுதி தரேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எல்லாம் கொண்டாடுனீங்களே சார். அப்ப என்னமோ ஒரு காட்டுக்குள்ளார வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகள்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். நம்ம நாங்க தான் உலகத்திலே கல்வியில் சிறந்த தமிழகம்னு சொல்றோம், இந்த ஃபார்மை ஃபில் பண்ண தெரியாதுன்றீங்க. அப்போ 1000 ரூபாய் மாசமானா கொடுக்கறதுக்கு அதுக்கு படிவங்கள் இருக்கா இல்லையா? அரசாங்களுடைய திட்டங்களுக்கு எந்த திட்டங்களுக்கு படிவம் பூர்த்தி செய்யாம எந்த திட்டங்கள்ல நீங்க காசு வாங்கிட முடியும்? ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்க. அப்ப அந்த படிவத்தை எல்லாம் ஃபில் பண்றதுக்கு இந்த பாமரர்களுக்கு வந்து முடியுது இல்ல யாராவது போய் உதவுறீங்கல்ல? இதுக்கு மட்டும் ஏன் உதவ மாட்டீங்க? நான் தான் திருப்பி கேட்கறது, ஃபில் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்க பேரு, உங்க அப்பா பேரு, உங்க அம்மா பேரு, உங்க மனைவி பேரு, இதுல என்ன சந்தேகம் சார்? பப்ளிக் பைட்ஸ் நிறைய மக்கள் கிட்ட எடுக்கும்போது அவங்களே வந்து இது ரொம்ப சிரமமா இருக்குங்கன்னு சொல்றவங்க அதிகமா இருக்காங்க. நம்பர்ஸ் அதிகமா ஒரு 20-25 பேர்கிட்ட நம்ம பேச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதுல 5 பேர் தான் பரவாயில்லைங்க நாங்க வழக்கமா பண்ணிதானே ஆகணும், எதுவா இருந்தாலும் கொடுத்தா நம்ம ஓட்டு வேணும்னா பண்ணிதான் ஆகணும்ன்றாங்க. மீதி 20 பேர் எனக்கு இது சிரமமா இருக்கு, இதையே கொண்டு வராங்க, எனக்கு ஏற்கனவே ஓட்டர் ஐடி இருக்குல்ல, அதை வச்சே பண்ணலாம்ல. யாரும் சொல்லுங்க, நானும் பிஎல்ஓ கிட்ட பேசுறேன், நானும் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறேன். நம்ம என்ன வெறும் இன்டர்வியூல மட்டுமா உட்காந்துருக்கோம்? ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது பொதுமக்கள்கிட்டையும் பேசுறோம், பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசுறோம், ஒண்ணுமே தெரியாதவங்க கிட்டையும் பேசுறோம்,
பிஎல்ஓ அப்பாயிண்ட் ஆனவங்க கிட்ட பேசுறோம், ஏஜென்ட் கிட்ட பேசுறோம். அப்புறம் இதெல்லாம் எப்படி போய் நம்ம வந்து உடனே ஐயோ பாமரர்கள் மேல இவ்வளோ அக்கறையும் அனுசரிப்பு இவ்வளோ வருது, அடேங்கப்பா நம்ம தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இது எங்களை எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாதுன்னு இருக்கும். அப்ப சாதாரண ஒரு ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ண முடியாது. சரி, என்ன இதுல என்ன நுட்பமான அரசியலை செய்யுது திமுக அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இது வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் வரப்போற எலெக்ஷன்ல இது தோத்துட்டா பழைய புறம் தூக்கி எஸ்ஐஆர்ல போடலாம், அவ்வளவுதான், வேற என்ன? அப்ப அவர் அதானே சொல்றாரு, எஸ்ஐஆர் வச்சு எங்களை தோக்கடிக்க பாக்குறாங்கன்னு சிஎம் சொன்னாரு, நீங்க சொல்றீங்க. ஆமா, நீங்க தான் சொன்னீங்க, அதை நான் சொல்லல. ஆமா, ஏதோ ரூட் பார்த்தாங்க கிடைக்கல, இது இப்ப எஸ்ஐஆர் ரூட்ல வராங்க. அப்போ ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்ன எப்படியாவது நம்ம தோத்துருவோங்கற ஒரு பயம் வந்துருச்சா? அப்படி இல்ல, எஸ்ஐஆர் வைத்து ஏதோ வீழ்த்த ஏதோ சதி நடக்குது. நான் வந்து ஸ்டாலின் ஐயா இடத்துல இருந்தா எஸ்ஐஆர் என்னங்க அவர் சொல்ற மாதிரி எப்பயும் போலயே எஸ்ஐஆர் என்ன எந்த கொம்ப வேணா கொண்டு வாங்க, எந்த திட்டத்தை வேணா கொண்டு வாங்க, நாங்க மக்களுக்கு பண்ண நலத்திட்டத்து மூலமா யாரும் எங்களை ஒன்னும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிடணும்ல. எதுக்காக வந்து ஐயோ எஸ்ஐஆர் வச்சு எங்களை தோக்கடிக்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? சார், இந்த எக்ஸர்சைஸ் நாம இல்ல, இப்ப இந்த எக்ஸர்சைஸ் நீங்க தப்புன்னு சொல்றீங்களா இல்லையா? இல்ல, முன் இவ்வளவு குறுகிய காலம்னு கேக்குறாங்க, ஷார்ட் பீரியட். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் வந்து பிப்ரவரி மாசம் தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவா வராரு. சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்த உடனே ஜூன்ல வந்து செய்யறாரு. அப்பயே நான் அப்ப அந்த பீகார்ல நடந்துட்டு இருக்கும் போதே நான் வச்ச கோரிக்கை இந்தியா பூரா இதை பண்ணணும்னு என்னுடைய சார்பா நான் கேட்டேன். பீகார் ரிசல்ட் நாளைக்கு வருது இல்ல, இந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கு பிறகுதான் இதுல ஒரு 45 லட்சம் பேர் வந்து நீக்குனாங்கல்ல, வாக்குரிமையை பறித்தார்கள் இல்ல, பறிக்கல, திருப்பி தப்பா சொல்லாதீங்க, பறிச்சாங்க. 45 லட்சம் பேர் இது போயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு அதுல இறந்து போனவங்க பேர் எல்லாம் கூட இருக்கும் சார், நான் ஒத்துக்கிறேன் சார். அதுல என்ன வாக்கு பறிப்பு? ஆனாலும் ஒரு இருக்கிறவங்க 30-35 லட்சம் பேர் ஓட்டு போயிருச்சுன்றாங்க சார். இப்ப கிட்னியை வந்து திருடுற இடத்துல கிட்னியை முறைகேடுன்னு சொல்லாதீங்க, திருட்டுன்னு சொல்லாதீங்கன்றாங்க. கிட்னி எடுக்க முடியாதுங்கிட்ட கல்லீரல் எடுத்துட்டு விடுறீங்க. இதெல்லாம் திருட்டு கிடையாது, முறைகேடுன்னு சொல்லுங்கன்னு நம்மளுடைய தமிழகத்தினுடைய ஐயா மாசு ஐயா அவர் வந்து சொல்றாரு. இந்த இடத்துல நான் பாக்குறது என்னன்னா, இது வாக்கு திருட்டு இல்ல. திருட்டுங்கிறது என்ன? இப்ப நான் யாருக்காவது இப்ப நான் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டு அந்த ஓட்டை பிஜேபிக்கு தூக்கி போட்டாங்கன்னா திருட்டு. இந்த இடத்துல முறைகேடுன்னு தான் சொல்லணும். வாக்காளர் பட்டியல் முறைகேடு, வாக்காளர் பட்டியல் சரியா இல்ல. அப்ப இவர் கொடுத்த பிரஸ் மீட் முதல்ல கொடுத்ததாகட்டும், இன்னைக்கு ஹரியானா ஃபைல்ஸ் ஹெச் ஃபைல்ஸும் கொடுத்ததாகட்டும், இது எதுக்கு வலுக்கூட்டுது? கட்டாயமா எஸ்ஐஆர் பண்ண வேண்டியது காலத்தின் கட்டாயங்கிறது தான் ராகுல் காந்தி ஐயாவுடைய பிரஸ் மீட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இதுல ஒரு ஓட் பர்ச்சேஸ் கூட நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது உனக்கு எத்தனை வருஷமா ஓட்டு இல்லப்பா? 10 வருஷமா இல்லைங்க, நான் வந்து பீகார்காரு, நான் ஹரியானாக்காரு, ஒரிசாக்காரு அப்படின்னு இங்க இருக்காங்க பாருங்க, நான் உனக்கு வாங்கி தரேன், நான் சொல்ற ஃபார்முலா எல்லாம் நீ நீட்ட இடத்துல எல்லாம் போடு, கடைசியா நான் என் கட்சிக்கு நீ ஓட்டு போடு அப்படின்னு சொல்ற இந்த ப்ராசஸும் நடக்கும். தெரியுமா? ஆமாவா? நடக்குமா? நடக்காதா? நடக்காது. நான் அதான் சொல்றேன். நடக்கும். சொல்றதை கேளுங்க. இப்ப எனக்கு நான் தான் சொல்றேன், இந்திய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை, நான் இங்கிருந்து மும்பைக்கு போய் அங்க மும்பையில வசிக்கிறேன்னா என்னுடைய வாக்காளரை அங்க நான் என்ன வாக்காளரா பதிவு பண்ணிக்கக்கூடிய உரிமையை திமுகவோ கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ எனக்கு கொடுக்கல, பாரதிய ஜனதா கொடுக்கல, காங்கிரஸ் கொடுக்கல, இந்திய அரசியல் சாசன சட்டம் எனக்கு கொடுத்திருக்கு சார். 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டுல வந்துட்டாங்க சார். இன்னைக்கு எங்க திரும்பினாலும் வட இந்தியர்களா இருக்காங்க சார். அப்ப இந்தியா தமிழ்நாட்டுல வாழ்றக்கூடிய வட இந்தியர்கள் எல்லாம் நீங்க ஓட்டு கொடுக்க மாட்டீங்களா? இல்ல, அவங்களுக்கு அவங்க ஊர்ல போய் ஓட்டு போட்டுக்கிட்டோம். அவங்க இங்க என்ன அவங்க அது சொல்றதுக்கு நீங்க யாரு சார்? இப்ப நீங்க வந்து சொந்த ஊரா? இந்த சென்னை உங்களுக்கு சொந்த ஊரா, வந்த ஊரா? நான் வந்து வேலை செய்யறேன். இங்க சென்னையில இருக்கிறவங்க பூரா இங்க எதுக்கு வந்து நீங்க வேலை பாக்குறீங்க? உங்க ஊர்ல போய் வேலை பாருங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இது என் நாடு சார். அதேதான், இது அவங்க நாடு. அப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இது அவங்க நாடு. இப்ப என்ன தமிழ்நாடு வந்து தனியா பிரிச்சு கொடுத்துட்டாங்களா? தமிழ்நாடு தனி நாடா? பிரிச்சு கொடுத்துட்டாங்களா? அதெல்லாம் சார், ஒரு தமிழன் போயிட்டு பீகார்லயோ ஹரியானாவிலயோ மத்திய பிரதேசத்துல ஆண்ட முடியுமா? ஆட்சிக்கு வந்துட முடியுமா? முதலமைச்சர் ஆயிட முடியுமா? சொல்லுங்க. யாரு ஓட்டு போட்டாலும் யாரு வேணாலும் எந்த ஊர்ல வேணாலும் வரலாம். ஒடிசாவுல ஒரே ஒருத்தர் கொஞ்சம் இதா இருந்தார், சப்போர்ட்டிவா இருந்தார், தமிழர் வந்துட கூடாதுன்னு எவ்வளவு அரசியல் பேசுனாங்க. பிரிட்டன்ல ரிஷி சோனாக் வந்துட்டாருன்னு இங்க எல்லாம் கொண்டாடணும். தமிழ்நாட்டுல பிரிட்டன்ல இது பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னு கொண்டாடணும். அமெரிக்காவில் வந்து பிரசிடென்ட் துணை ஜனாதிபதி வந்து நம்ம ஊர் ஆளுங்கன்னு தமிழ் வம்சாவளின்னு இங்கே பட்டாசு வெடிச்சு கொண்டாடி கோலம் போட்டு பொங்கல் கொண்டாடணும். அப்பெல்லாம் பரவாயில்லையா? தமிழர்கள் மலேசியாவை ஆளும்போது பரவாயில்லையா? அப்போ இது இந்தியா. அப்போ நீங்களாகட்டும் நானாகட்டும் நம்ம எந்த ஊர்ல போனாலும் அந்த ஊர்ல வாக்களிக்கக்கூடிய உரிமையை எந்த கட்சியும் நமக்கு கொடுக்கல. டாக்டர் அம்பேத்கர் ஏற்படுத்தின இந்த அரசியல் சாசன சட்டம் அந்த உரிமையை இந்தியர்களுக்கு. ஆனா ஏதோ ஒரு திரைமறைவு திணிப்புகள் அப்பப்ப நடந்துட்டே இருக்கு சார். இதுவுமே திணிப்பு தானே, கொண்டு வந்து லோட் பண்றது தானே சார். சரி, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? இப்ப திமுகவுல இருந்தோ இல்ல இப்ப இதை எதிர்க்கிறீங்க, இங்க இருந்து ஒரு 10 லட்சம் பேர்த்த கொண்டு போய் குஜராத்ல போட்டு நீங்க ஆட்சியை பிடிங்க. 10 கோடி பேர் அங்க டிரான்ஸ்பர் பண்ணுங்க. ஏன் நீங்க அவங்க கிட்ட இல்லாத சக்தி திறன் உங்ககிட்ட என்ன இல்லாம போயிருச்சு? என்ன சார் இது? இதெல்லாம் ஒரு தர்க்கமா? இது
மக்கள் சாதாரண நீங்க சொல்ல மாதிரி அதே பாமரர்கள் ஏற்றுக்கக்கூடிய வாதமா இது? இல்ல பாமரர்களுக்கு இது கஷ்டம்னு ஃபீல் பண்றாங்க. நான் அதைத்தான் திருப்பி சொன்னேன். ஏன் உங்க அப்பா பேர் என்னன்னு சொல்றதுக்கு கஷ்டமா? ஃபோன் நம்பர் இருந்தா உங்க ஃபோன் நம்பர் என்னங்கிறது கஷ்டமா? ஓட்டர் ஐடியை கொடுத்தாங்கன்னா அந்த ஓட்டர் ஐடியை பார்த்து எழுதி இது எல்லாமே உங்களுக்கு ஃபில்அப் பண்ண தெரியாதவங்களுக்கு பிஎல்ஓ உட்கார்ந்து ஃபில் பண்றாங்க, எழுத தெரியாதவங்களுக்கு. அப்ப இது எந்த இடத்துல இப்ப இது வந்து நீங்க பாமரருங்கிற முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பின்னாடி நீங்க உட்கார்ந்துட்டு ஃபயர் பண்ணிட்டு இருக்கீங்க, தப்பு இது. அப்ப எத்தனை பேர் தமிழ்நாட்டில் பூராமே பாமரர்கள் ஆக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? அப்ப இந்த மாதிரி ஒரு 57-58 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளை ஒட்டுமொத்த தமிழ்நாடுகளையும் பாமரரா வச்சிருக்கிறது தான் இந்த திராவிட ஆட்சியினுடைய சாதனையா? இதுக்கு தான் திராவிட மாடல் 2.0 வேணுமா? இதுதான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா அது? இதுதான் கல்வியில் சிறந்த தமிழகத்துக்கு உண்டான அடையாளமா? ஒரு சாதாரண ஃபார்ம் உங்க பேரு, உங்க அப்பா பேரு, உங்க அம்மா பேரு, எபிக் நம்பர் எழுதுறது, உங்க மனைவி பேர் எழுதுறது, என்ன தப்பு வந்துட போகுது? அப்ப இதுல உங்களுக்கு எஸ்ஐஆர், பழைய எஸ்ஐஆர்ல உங்களுக்கு உங்க ஓட்டர் இருந்தா தான் உங்களுக்கு ஓட்டு உரிமைங்கிறதெல்லாம் கிடையாது. இல்ல அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு பழைய எஸ்ஐஆர்ல என் பேர் இல்ல. இல்ல சார், இப்போ வந்து பிஎல்ஓ இத பூரா எடுத்துட்டு போயிருவாங்க, எடுத்துட்டு போய் இஆர்ஓ கிட்ட கொடுப்பாங்க. இஆர்ஓ இதுல ஏதேனும் மிஸ்டேக் இருந்தா அவங்க என்ன உட்காந்து பிஎல்ஓ கிட்ட கொடுத்து இது சரி பார்த்துட்டு வான்னு சொல்ல போறாங்க. அவங்கள அழைச்சு கூப்பிட்டு பேச போறாங்க. அப்படியே இதை வந்து ரிஜெக்ட் தான் பண்ண போறாங்க. அவங்களோட வாக்குரிமை ஏதாவது ஒண்ணு இதுல இது இஷ்யூ இருக்கு, அந்த ஃபார்ம்ல அவங்க எழுதி கொடுத்தது இஷ்யூ இருக்குன்றது பிரச்சனை வந்துச்சுன்னா இல்ல இது முழுக்க இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் பத்தி தெரியாதவங்க பேசுற சார். சிஎம் சொல்றாரு இது. அப்ப அவருக்கு சிஎம்க்கு இந்த எஸ்ஐஆர் பத்தின ஒரு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். பாமரன் இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தது சிஎம் ஐயாவை தான் சொல்றீங்களான்னு எனக்கு புரியல. இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த ப்ராசஸை புரிஞ்சுக்குங்க. நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த ஃபார்ம் சப்மிஷன் நடக்கும். அதுக்கப்புறம் டிராஃப்ட் எலக்டர் ரோலுங்கிறது 9ஆம் தேதி டிசம்பர் அந்த டிராஃப்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த 9ஆம் தேதி டிசம்பர்ல இருந்து 8ஆம் தேதி ஜனவரி மாசத்து வரைக்கும் வாக்காளர் மட்டும் இல்ல, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எந்த பூத் லெவல் ஏஜென்ட் வேணாலும், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, எந்த பூத் லெவல் ஏஜென்ட் வேணாலும் கிளைம்ஸோ அப்ஜெக்ஷனோ ரைஸ் பண்ணலாம். இல்ல இவர் இந்த தொகுதியை சார்ந்தவரே இல்ல, இவர் பேர் இருக்குதுங்கிற அப்ஜெக்ஷன் கிளைம் பண்ணலாம். இல்ல இவருக்கு இங்க ஓட்டு இருக்கு, நீங்க ஓட்டு இல்லாம பண்ணிருக்கீங்க, இவருடைய பேர் வந்து டிராஃப்ட்ல இல்ல, அந்த அப்ஜெக்ஷனை கிளைம் பண்ணலாம். இதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க? ஜனவரி டிசம்பர் பப்ளிஷ் பண்ணதுக்கு 9ஆம் தேதியில இருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும். ஜனவரி இதுக்கான இது வந்துருது. இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு, டிசம்பர் 9ல இருந்து ஜனவரி 8 வரைக்கும் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ். அந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹியரிங் அண்ட் வெரிஃபிகேஷன்ங்கிற ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் டிசம்பர் 9ஆம் தேதி ஆரம்பிச்சு ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அந்த ஹியரிங் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். அது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிப்ரவரி 7ஆம் தேதி தான் ஃபைனல் எலக்டோரல் ரோல் பப்ளிஷ் ஆகும். அப்போ இத்தனை இடத்துல உங்களுக்கு விட்டு போச்சுனாவோ இல்லை எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களை தூக்கிட்டாங்கன்னா இவ்வளவு வழிமுறைகள் அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கு. அப்ப இதெல்லாம் சொல்லாம நீங்க வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த மாதிரி சொல்றாருன்னா அவருக்கு எஸ்ஐஆர் பத்தின ஒரு துளி விவரமும் தெளிவும் இல்லாம பேசுறாரு. உங்க மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன். தீர்மானத்துக்கு அளவுக்கு போயிருக்குது, அனைத்து கட்சி கூட்டம் எல்லாம் நடந்திருக்கு, அதுக்கு அந்த அளவுக்கு போயிருக்குது. தீர்மானத்தை நீட்டை கூட நாங்க ரத்து செய்வோம்னு தீர்மானம் போட்டாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா எங்களுக்கு வந்து மந்திர தந்திரம் தெரியும், இந்த நீட்டை வந்து எப்படி நிவர்த்தி பண்றதுன்னு. அப்புறம் இதுக்கு தீர்மானம் போட்டாங்க. அப்ப தீர்மானம் போட்டா உடனே ஐயோ சூப்பரா கச்சத்தீவுக்கு தான் தீர்மானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது யாரு? அப்ப என்ன அவங்க தீர்மானம் போட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா? எஸ்ஐஆர் வரவிட மாட்டோம் அப்படின்றாங்க. இப்போ சிஎம் இப்ப நம்ம நியாயமா பேசுவோமே. இப்ப இந்த எஸ்ஐஆர் பத்தி இவங்க கேஸ் போட்டிருக்காங்களா இல்லையா? ஆமா, தமிழக சார்பா திமுக கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா இல்லையா? இப்ப அதே மாதிரி பீகார்லயும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்துச்சா இல்லையா? இன்னைக்கு பீகார்ல எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சா இல்லையா? முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்னத்தை போயிட்டு நீங்க வந்து தமிழகத்துல நாங்க வந்து தேர்தல் எஸ்ஐஆர் நடத்த விட மாட்டோம்னா என்னது? வந்து உங்ககிட்ட இந்த ரிசல்ட் பீகார் ரிசல்ட்டை வச்சு கூட இந்த எஸ்ஐஆர் உடைய தாக்கம் அங்க என்ன நடந்திருக்குன்றதையும் நான் எடுத்து சொல்லுவேன். நான் கண்டிப்பா வரும். அதாவது நீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாதான் எனக்கு வாக்குங்கிறத சொல்ற உரிமை எந்த கட்சிக்கும் கிடையாது. இல்ல அதுதான் ஏதோ நடக்குது. எப்படி ஏதோ நடக்குதுன்னா என்ன நடக்குது? ஒரு சதி வேலை நடக்குதுன்ற எஸ்ஐஆர் ஒரு சதி வேலை. இப்ப இரண்டவங்கன்னுக்கு அரண்டதெல்லாம் பேயுங்கிறத நான் நம்ப முடியாது. அப்ப உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தா நான் தான் தெளிவா இன்னும் கேக்குறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேள்வி கேளுங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். ஆராசா கூட அந்த அறிவு திருவிழாவுல சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர்களே கொஞ்சம் உஷாரா இருங்க, ஆபத்து நம்மள நெருங்கி வருது. என்ன ஆபத்து? அதிமுக ஜெயிச்சிருங்கிறத சொல்றாரா? என்ன ஆபத்து? பிஜேபின்ற ஒரு ஆபத்து நெருங்கி வருது. நம்ம வந்து அப்ப என்ன சொல்றாரு அவரு? நீங்க செய்யறது சரியில்லை, நீங்க வந்து சனாதனத்தை எதிர்த்துக்கிட்ட சனாதனத்தின் உச்சமா நீங்க உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கிறீங்க. நீங்க வந்து மேடை தோறும் ஏறி உங்க அப்பா யாரு தாத்தா யாரு தெரியுமான்னு சொல்லிட்டு அதனாலதான் உங்களுடைய பிறப்பினுடைய அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த பதவியே கிடைச்சிருக்குது. அப்ப நம்ம சனாதனத்தை ஒரு பக்கம் எதிர்த்துக்கிட்டு சனாதனத்தினுடைய அடையாளமா திமுக இருக்குது, சனாதனத்தினுடைய உச்சமா நீங்க உதயநிதி இருக்கீங்க. அப்ப சொல்லொன்னு செயல் ஒன்னா இருக்கிறீங்க. இதெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. பிஜேபி வந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு வந்து உங்களை எல்லாம் அப்பட்டமா வந்து உங்களை அம்பலப்படுத்துறதுக்கு
தாவேகா வந்துகிட்டு இருக்கு உங்களை அம்பலப்படுத்துறதுக்கு, அதிமுக வந்துட்டு இருக்கு உங்களுக்கு அம்பலப்படுத்துறதுக்கு. நீங்க நினைக்கிற அளவுக்கு 2026 தேர்தல் அவ்வளவு சுலபம் இல்ல, ஜாக்கிரதையா இருங்க உதயநிதின்னு இப்படித்தானே சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. பிரச்சனைக்கு நம்ம நீங்க ஒரு சந்தேகம்னா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அது திமுக ஒரு விஷயத்தை எடுத்து கையில எடுத்து இதை பேசுறாங்க, மக்கள் முன்னாடி இதை போராட்ட காலத்துக்கு கொண்டு போறாங்கன்னா பிரச்சனை இருக்குன்றதுனால சிஏஏல இதை செஞ்சாங்களா இல்லையா? ஆமா. நான் இது வரைக்கும் கேட்டவங்கள்ட்ட பதில் இல்ல. இந்தியா பூரா ஏதாவது ஒரு இந்திய முஸ்லிம்களுக்கு குடியுரிமை பதிவு போனதா இன்னைக்கு வரைக்கும் சான்று இருக்கா? நான் அதை முன்னே இல்ல, சொல்லிட்டேன். இருக்கா? ஒரு அச்ச சான்று உணர்வு இருக்கா? அந்த காலகட்டங்கள்ல அதிகம் இருந்தது. யார் ஏற்படுத்தினது? இருந்ததில்ல, ஏற்படுத்தப்பட்டது. அந்த அச்ச உணர்வை ஏற்படுத்தினது யாரு? அதுதான் இங்க கேள்வி. அப்ப இன்னைக்கும் அதே மாதிரி இப்ப நீங்க சொல்றது இன்னொரு கட்டுக்கதை என்ன தெரியுமா? முஸ்லிம்களை வாக்க போறோம் தூக்கிடுவாங்க, எஸ்சி எஸ்டிங்களை வாக்க போறோம் தூக்கிடுவாங்க. இதே கட்டுக்கதையை தான் பீகார்லயும் வச்சாங்க. பீகார்ல டீடைல்டாவே அனாலிசிஸ் பண்ணி நவம்பர் 3ஆம் தேதி ஹிந்துல ஆர்டிகல் வந்திருக்கு. பீகார்ல இந்த ஒரு மட்டும் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க. பீகார் மக்கள் தொகையில முஸ்லிம்களுடைய வாக்கு, அதாவது பாப்புலேஷன்ல அவங்களுடைய சதவீதம் எவ்வளவுனா 17.7%, 18%. இந்த வாக்காளர்களை நீக்குனாங்க பாத்தீங்களா? யார் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ, டபுள் என்ட்ரி, மைக்ரண்ட் ஆகி போனீங்க, அவங்களுடைய இதை வந்து அந்த நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையில பார்க்கும்போது 18%. என்ன வித்தியாசம்? எந்த இடத்துல வந்து முஸ்லிம்களுடைய வாக்கை வந்து அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய பொய் பிரச்சாரத்தை பீகார்லயும் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரே தொகுதியில 80,000 முஸ்லிம் வாக்குகளை தூக்கிட்டாங்க. இதுல விவாதத்திலும் ஒரு திமுக நண்பர் பாத்துட்டே இருங்க. எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிப்ரவரி 9 வரப்போதா இதனுடைய ஃபைனல் எலக்டர் ரோல் வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி 7 9 ஏதோ ஒரு டேட் நீங்க வரப்போதா. அப்ப பாருங்க வட இந்தியர்கள் எவ்வளவு பேருக்கு இங்க வாக்குரிமை கொடுத்திருக்காங்க. சார், வட இந்தியர்களுக்கு வாக்கு கொடுக்கிறது தப்பு இல்ல, அதத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன். இந்தியர்கள் அவங்க. அப்ப நீங்க இன்னைக்கு டெல்லியில இருக்கிற தமிழர்கள் அங்க டெல்லியில ஓட்டு போடுறாங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட நண்பர்கள் டெல்லியில இருக்காங்க, வாக்கு அங்கதான் போடுறாங்க, இங்க வந்து போடுறது இல்ல. பல ஆயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா மும்பையில இருக்காங்க, பல ஆயிரம் பேர் கர்நாடகாவில். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான குடும்பத்தினுடைய சொந்தங்கள் கர்நாடகாவில் இருக்காங்களா இல்லையா தமிழர்கள்? அங்க அவங்க வாக்களிச்சிட்டு இருக்காங்க சார். கேரளால வாக்களிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க நீங்க? அப்போ இது இந்தியானா இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் பிரகாரம் தான் இந்தியா நடக்க முடியும். நீங்க திராவிட முன்னேற்ற கழக சாசன சட்டம்னு ஒண்ணு போட்டிருக்கீங்களா? என்ன பேசுறோம் நம்ம? இது என்ன தமிழ்நாடு வந்து தனி நாடா? தனிநாடு கிடையாது. அப்புறம் எந்த அடிப்படையில நீங்க ஒரு இந்தியர்களுக்கு பாதிக்காத அளவுக்கான ஒரு சட்டம், ஒரு எக்ஸர்சைஸ் கொண்டு வாங்க. என்ன பாதிப்பு? எஸ்ஐஆர் எக்ஸர்சைஸ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். என்ன பாதிப்பு? அத தான் திருப்பி திருப்பி நான் கேக்குறேன். என்ன பாதிப்பு? அவங்களால இயலாது. இது வந்து சரி பண்ண இயலாது. என்ன இயலாது? என்ன பிரச்சனை என்னங்கறது சொல்லுங்க மாதேஷ். நம்ம அந்த பிரச்சனையை விவாதிப்போம். அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க அரசியல் காரணங்களுக்காக என்ன வேணா பேசலாம் மாதேஷ். இது அவங்க நான் அத தான் சொன்னேன். 16ல ஸ்டாலின் பார்வையில ஒரு எளிமையான process தான் இந்த எஸ்ஐஆர் எக்ஸர்சைஸ். இந்த process இன்னுமே சுலபப்படுத்தி இருக்கலாம். என்ன படுத்தி இருக்கலாம்ங்கற அதையும் நான் சொல்றேன். இப்போ ஆன்லைன்ல போகும்போது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு பேரு வந்து எபிக் நம்பர்லயும் ஆதார்லயும் வேற வேற மாதிரி இருக்கிறது நிறைய இடத்துல இருக்கு. ஆமா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதார் வந்து பேரு இந்த வோட்டர் ஐடியில இருந்து மாறுபட்டு இருந்துச்சுன்னா நீங்க ஆன்லைன்ல ஃபில் பண்ணாதீங்க. என்ரோல்மெண்ட் ஃபார்ம் வந்து பிஎல்ஓ கிட்ட வாங்கி ஆஃப்லைன்ல ஃபில் பண்ணுங்கன்னு வருது ஆன்லைனுக்கு போனா. அதை அவங்க அதுலயே சரி செய்யற அளவுக்கு ஆன்லைன்லயே கொடுத்துருக்கணும். அதுக்கு வந்து இந்த ஃபார்ம் 8 அதுக்கு. அந்த ஃபார்ம் 8 கொடுத்து உங்களுடைய பேரு எனக்கு இந்த மாதிரி தப்பா இருக்கு, என்னுடைய பேர் இதுதாங்கிறத அந்த திருத்த படிவத்தை அதுலயே கொடுத்துருக்கணும். இல்ல வந்து அட்ரஸ் மாறி இருக்குதுங்கிறதுக்கும் அதே ஃபார்ம் 8 தான். என்னுடைய அட்ரஸ் இதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய பேருக்கு உண்டான அட்ரஸுக்கு உண்டான ஃபார்மை டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கன்னா ஒரே வேலையில எல்லாம் முடிச்சிருக்கலாம் சுலபமா. ஏன்னா இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எரா டெக்னாலஜி இவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருக்கு. இதை இன்னும் சுலபப்படுத்தி இருக்கலாம். அப்போ இதெல்லாம் தானே அரசியல் கட்சிக்காரங்க வந்து இல்லைங்க இதெல்லாம் செய்யுங்க. இப்ப நான் கேட்கற மாதிரி அவன் எந்த அரசியல் கட்சியாவது கேட்கலாம். இன்னைக்கு எஸ்ஐஆர் ஒரு பூதம், ஒரு பயம், ஒரு பிசாசு அப்படின்னு அது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். அதான் அந்த பழமையில ஏற்கனவே நான் சொன்னேன். பேய் பிசாசு பூதம் சொல்றீங்க பூரா யாரு அரண்டு போயிருக்கிறீங்க. அப்போ எல்லார்த்தையும் வந்து தனக்கு தான் பயம், எதை பார்த்தாலும் பேய் பூதமா தெரியுதுன்னா அடுத்தவங்களுக்கு ஏன் நீங்க அப்படி பண்றீங்க? இது பேப்பரு, இது சீப்பு, இது நோட்டு, இது லைட்டு, இது கேமரா, எல்லாத்தையும் பார்த்து நீங்க பேய் பேய்னா இது பேய், இந்த கேமரா பேய்னா நீங்க ஒத்துப்பீங்களா? நீங்க சொல்ற விளக்கத்தை மக்கள் நம்புறாங்களான்றத பார்ப்போம். எந்த இதா இருந்தாலும் என்னுடைய ஒரே நோக்கம் என்னன்னா மக்களை யாரும் பீதிக்குள்ளாக்காதீங்க, மக்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. அப்ப நம்மள மாதிரி நபர்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி குழம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் திருப்பி அதான் சொல்றேன். அரசியல் காரணங்களுக்காக அரசியல்வாதிகள் என்ன வேணா பேசுவாங்க, அவங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. நம்ம மக்களின் பக்கம் இருந்து மக்களுக்கு இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை எந்த அளவுக்கு சுலபமா கொண்டு போய் அவங்களுக்கு புரிய வச்சு இல்ல பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, இதுதான் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம், அதை எடுத்து அவங்க கிட்ட சொன்னா ஓ இவ்வளவு தானுங்களா, இதுக்காக இவ்வளவு கட்டுக்கதை கட்டிட்டு இவ்வளவு பொருளை கிளப்பிட்டு இருக்காங்கன்னு இதே மக்கள் திருப்பி சொல்லுவாங்க. எந்த அரசியல்வாதி போய் அவங்களை பயப்படுத்தா ஏப்பா எனக்கு எஸ்ஐஆர் என்னன்னு தெரியும் போப்பா அப்படின்றாங்க. அந்த வேலையை நம்ம செய்யணுங்கிறேன். அப்படிதான் சொல்றாங்களா மக்கள் அப்படின்றத இந்த பேட்டியை பார்த்த பிறகு சொல்லுவார்கள். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி நந்தகுமார் சார். நன்றி மாதேஷ்.